தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய புக் சம்ஸு மற்றும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸில் இது எல்லாத்தையுமே தொகுத்து மாடல் வைஸாக பிரித்து ஒவ்வொரு மாடலும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். மொத்தம் 33 மாடல் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 32 மாடல் பார்த்தாச்சு. பார்ட் 12 வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்துட்டு இது கடைசி மாடல், கடைசி வீடியோ. ஓகேங்களா? இதை பாருங்கள். இதை பார்த்தீங்கனாலே பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் நீங்கள் பார்த்த மாரி வெளியே எங்கேயும் போய் படிக்க தேவையில்ல. ஓகேங்களா? இதை நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு வீடியோ பார்க்க தொடங்குங்க. இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, இந்தமாரி டயக்ராம் கொஷினில் வந்து பார்த்தோன்னா இந்தமாரி டயக்ராம் கொடுத்துட்டு இந்த டயக்ராம் வச்சு கொஷினாக கேட்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா மாடல் 33 ஒருவருடைய மாத செலவுகள் வந்து பார்த்தோன்னா படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒருவருடைய மாத செலவு படத்தில் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா அவருடைய சேமிப்போடைய அளவு, இந்த சேமிப்போடைய அளவு என்னன்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்னு கொடுத்துட்டு இதில் டிகிரின்னு கேட்டிருக்காங்க. அப்போது டிகிரின்னு கேட்டிருந்தா ஒரு சர்க்கிளோடைய டிகிரி, ஒட்டுமொத்த டிகிரி எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி. ஒட்டுமொத்தமாக 360 டிகிரி. சர்க்கிளோடைய டிகிரி எவ்வளோ? 360 டிகிரி. இதில் உணவு வந்து பார்த்தோன்னா 3000 ரூபாயாம். அதோட டிகிரி எவ்வளோவா? 120 டிகிரியாம். இதர செலவுகள் எவ்வளோவா? 210 டிகிரியாம். இது ரெண்டுத்துக்கு உணவு மற்றும் இதர செலவுக்கு போவான். அவன் சேமிப்பு சேகரிக்கான். அது எவ்வளோ டிகிரின்னு கொடுக்கல, எவ்வளோ ரூபான்னு கொடுக்கல. ஓகே, அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். எவ்வளோ டிகிரின்னு கண்டுபிடிக்க சொல்ல, எவ்வளோ ரூபான்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேங்களா? இந்த டிகிரி வச்சு தான் நம்ம போட்டாகணும். ஓகேவா? டிகிரி ஒட்டு மொத்தமாக எவ்வளோ டிகிரி? 360 டிகிரி இருக்குது. அதை 3 பாகமாக பிரிச்சுக்கிறாங்க. உணவுக்கு வந்து பார்த்தோன்னா 120 டிகிரி. உணவுக்கு 120 டிகிரி. இதர செலவுகளுக்கு 200. இதர செலவுகளுக்கு வந்து பார்த்தோன்னா 210 டிகிரி. 210 டிகிரி. ஓகேவா? இதர செலவுகள் 210 டிகிரி. இதுக்கு போக எவ்வளோ டிகிரி இருக்குதோ அதுதான் வந்து பார்த்தோன்னா சேமிப்பு. ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 330 வருதா? இந்த 330ம் 360 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 30 டிகிரின்னு வருது. இந்த 30 டிகிரி தான் சேமிப்பு. ஓகேவா? இந்த 30 டிகிரி தான் சேமிப்பு. ஓகேவா? இப்போது ரூபா வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்தில் எது கொடுத்துருக்கான்னு பாருங்கள். உணவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதர செலவுகளுக்கு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இதர செலவுகளுக்கு உணவுக்கு தான் கொடுத்துருக்கான். டிகிரியும் கொடுத்துருக்கான், ரூபாயும் கொடுத்துருக்கான். அப்போ இதை வச்சு தான் சம்மே போட போகிறோம். ஓகேங்களா? 120 தான், 120 டிகிரி தான் 3000னா. ஓகேவா? சேமிப்பு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம்? 30 டிகிரின்னு கொஞ்சம். இந்த 30 டிகிரி எவ்வளோ ரூபான்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். இந்த பாக்ஸ் எழுதுறது புரியுதான்னு மட்டும் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? இதிலேருந்து இந்த பாக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வர்றது புரியுதான்னு மட்டும் பாருங்கள். மொத்தமாக 360 டிகிரி. ஓகே, மொத்தமாக 360 டிகிரி. இதில் 120 டிகிரி வந்து பார்த்தோன்னா உணவுக்காக அவன் செலவு பண்ணுறது. அதுக்கப்புறம் இதர செலவுகள் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ செலவு பண்ணுறான்னா 210 டிகிரி. இது ரெண்டுத்துக்கு போக எவ்வளோ இருக்குதோ அதுதான் சேமிப்பு. ஓகே, ரெண்டுத்துக்கு போக எவ்வளோ இருக்குதோ அதுதான் சேமிப்பு. ஓகேவா? ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 330 டிகிரின்னு வருது. இதுக்கு 360லேருந்து 330 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 30 டிகிரின்னு வருது. ஓகேங்களா? இந்த 30 டிகிரி தான் சேமிப்பு. ரூபாய் கண்டுபிடிக்கணும்னா இப்போது விலையும் கொடுத்துருக்கணும், டிகிரியும் கொடுத்துருக்கணும். இது ரெண்டுத்தில் எது வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 120 டிகிரி உணவுன்னு கொடுத்துட்டான். அப்போ அந்த 120 டிகிரி உணவு, 120 டிகிரிக்கு உணவுக்கு எவ்வளோ ஆகுதான் செலவு? 3000 ரூபாய் ஆகுதான். இதை வச்சு ஆன்சர் போட போகிறோம். சேமிப்பு எவ்வளோ, 30% எவ்வளோன்ட்டு போட போகிறோம். அடுத்த பேஜ் பார்க்கலாம். இது பாருங்கள், அவ்வளோதான். இந்த பாக்ஸ் மெத்தட் வரைக்கும் வர்றது புரிஞ்சிச்சா? இதிலேருந்து எடுத்து அடிச்சு போகிறது பாருங்கள். 0 கேன்சல், 3 4s are 12. இப்போ 2 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 1500. இது 2 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 750. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த கொஷின் இதே போல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எளிய விளக்க படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன? முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த டயக்ராம் வந்து பாருங்கள். இந்த டயக்ராம்னால் நான் என்ன சொன்னிருக்கேன்? 360 டிகிரின்னு பார்த்துருக்கேன்னா, இதில் முதல் வகுப்பு தேர்ச்சி வந்து பார்த்தோன்னா முதல் வகுப்பு தேர்ச்சி விழுக்காடு கேட்டிருக்கான். அவன் கொஷின் பாருங்கள்.
விழுக்காடு கேட்டிருக்கான். இதில் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களோட இது வந்து டிகிரி வந்து பார்த்தோன்னா 90 டிகிரி, தேர்ச்சி பெறாதவர்களுடைய டிகிரி 36 டிகிரி, 3ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய டிகிரி 108 டிகிரி, 2ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய டிகிரி 126 டிகிரி. அப்போது ஒட்டுமொத்தமாக 360 டிகிரியில் அவங்கவுங்க முதல் வகுப்பில் எவ்வளோ தேர்ச்சி பெற்றாங்க, 2ஆம் வகுப்பில் எவ்வளோ தேர்ச்சி பெற்றாங்க, தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அந்த மாரிலாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதில் தேர்ச்சி பெறாதவங்களோட இதுவும் கொடுத்துட்டாங்க ஒட்டுமொத்தம் இதில் முதல் வகுப்பில் எத்தனை பேர், ஃபஸ்ட் கிளாஸில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் அப்போது 360 தான் மொத்தம் இருக்கக்கூடிய 100% வச்சுக்கிறோம், 100% வச்சுருக்கோம். இதில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவனுடைய சதவீதத்தை தான் அவன் கேட்டிருக்கான். அப்போது அது 90 டிகிரி. ஓகே, டிகிரி எல்லாம் ஒரு பக்கம், டிகிரி எல்லாம் ஒரு பக்கம், டிகிரி எல்லாம் ஒரு பக்கம், இது பர்சன்டேஜ். ஓகேவா, 360 டிகிரின்றது ஒட்டுமொத்தமாக 100%, இந்த வட்டம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய 100%. ஓகேவா, இதில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்க தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ 90, 0 0 கேன்சல், 9 வந்து அடிச்சிங்கன்னா 9 4 சார் 36. ஓகே, 9 4 சார் 36. அப்புறம் இது 2 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 50, இந்த 2 டேபிளோட மறுபடியும் வச்சிங்கன்னா 25. எக்ஸ் ஈக்குவல் டு 25 தான் ஆன்சர், 25%ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸி, ஆனால் இதெல்லாம் நீங்களே ஈஸியாக போட்டுருவீங்க, நான் இருந்தாலும் சொல்கிறேன். கீழ்கண்ட வரைபடத்தில் 2004 2005 ஆண்டிற்கான கிடைத்த லாபத்தின் உயர்வின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க, அந்த வரைபடத்தில் வந்து பார்த்தோன்னா ஆண்டு கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் லாபம் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ லாபம் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவன் லாபம் எவ்வளோன்னு கேட்கல, என்ன பண்ணுறான், 2004 2005க்கான லாப சதவீதம் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு உயரும், 2004 2005க்கான லாபம் சதவீதம் எவ்வளவு உயர்வும் அப்படின்ட்டு அதை வந்து பார்த்தா அந்த உயரக்கூடிய லாபத்தை சதவீதமாக மாற்றுங்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு டயக்ராம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம் பாருங்கள். 2004 2005 இதுக்கான லாபம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ உயருது அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது எல்லாம் லாபம், இது எல்லாமே ஆண்டு. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, 2000 2001க்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உயருது அப்படின்னா 10%. ஃபஸ்ட்டு 10% இருக்குது, 10 ரூபா இருக்குது. ஓகே, 10 ரூபான்னு வச்சுங்க. ஓகேவா, 10 ரூபான்னு வச்சுக்கிட்டு இதிலிருந்து 20 ரூபா உயருது 2001. அதுக்கப்புறம் 2002 வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாயில் இருக்குது, 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா, அது பாரு இங்கே பாருங்கள் 40 ரூபா உயருது. ஓகேவா, அதுக்கடுத்தது 2003 லாபம் வந்து எவ்வளோ இருக்குது, 40 ரூபா இருக்குது. இந்த 40 ரூபா வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது, 30. அப்போது 30 குறைஞ்சிடுது. அப்போது 10 ரூபா வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிடுது. ஓகேவா, புரிஞ்சுதா, டயக்ராம் புரியுதா? கொஷின் என்ன கேட்குறான்னு அப்படியே டைரெக்டாக பார்க்கலாம். கொஷின் என்ன கேட்குறான், கொஷின் 2004 2005 எவ்வளோ உயரும் அப்படின்றது தான் கொஷினாக கேட்டிருக்கான். இந்த 2004 2005 எவ்வளோ உயரும்னு கேட்டிருக்கான். 2004 பாருங்கள், 2004 30. இது வந்து 30 இருக்குது. இதிலிருந்து எவ்வளோ உயருது 2005க்கு, 2004 2005க்கு எவ்வளோ உயருது அப்படின்னா 50 ஆண்டு வரைக்கும் உயருது. ஓகே, 50 ஆண்டு வரைக்கும் உயருது. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்ன, அதை சதவீதமாக மாற்றுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேவா, அப்போது 2004 30 இருக்குது, 2005 என்ன வேல்யூவாக இருக்குது, 50 இருக்குது. ஓகேவா, 50 ரூபாய் இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜாக மாற்றுங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் லட்சத்தில், இது வந்து ரூபா கிடையாது, இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் லட்சத்தில் லாபம், 10 லட்சம் 20 லட்சம் அந்தமாரி. அப்போ 30 லட்சம் லாபம் கிடைக்குது. 30 லட்சத்தில் 2004 30 லட்சம் லாபம் கிடைக்குது, 2005
50 லட்சம் லாபம் கிடைக்குது. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத பர்சன்டேஜாக இது பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கான். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2004 வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இது 30 லட்சம் தான் 100ன்னு வச்சுங்க. 30 லட்சத்தை 100ன்னு வச்சுங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, 2004க்கும் 2005க்கும் டிஃப்ரெண்ட்டு 20. 50 மைனஸ் 30 வந்து பார்த்தோன்னா 20 இல்லையா? அந்த 20 கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிரும். 0 கேன்சலு. இப்போது 200 இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் 200. இது எக்ஸ் இன்ட்டு 3 3x. இப்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு x = 200/3. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்ன வரும்னா x = மிக்சட் ஃப்ராக்ஷனாக வரும். இதை அடித்து போட்டிங்கன்னா 6 3 சார் 18 6 3 சார் 18. இப்போது இங்கே 20 மறுபடியும் வந்துடும். அப்புறம் 6 3 சார் 18. ரிமைனிங் என்ன இருக்குது, 2 இருக்குது. 20ல் 18 போச்சுன்னா 2 இருக்குது. ரிமைனிங் 2/3. அப்போது 66 2/3 தான் ஆன்சர். ஓகேங்களா? இது நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த டயக்ராம் மட்டும் நல்லா பார்க்குறதுக்கு கற்றுங்க. ஓகேங்களா? இது கற்றுக்கிட்டீங்கனால இந்த சம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக போடலாம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 186வது கொஷின். 186வது கொஷின் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட வட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தின் ஒரு வருட செலவினமாக, இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த டயக்ராமு, இது வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துடைய செலவினமாக, ஒரு குடும்பத்துடைய செலவினமாக, குடும்பத்தில் மொத்தம் வருமானம் வந்து பார்த்தோன்னா ஆண்டு வருமானம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா, 75,000. அவனுடைய வருமானம் வந்து பார்த்தோன்னா 75,000 எனில் கல்விக்காக அவங்க செலவிடும். இதில் வந்து பார்த்தோன்னா கல்விக்காக செலவிட்டிருக்காங்க. இந்த கல்விக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவிட்டிருக்காங்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். இந்த டயக்ராம் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். இதில் மொத்தமாக அவங்க எவ்வளவு வருமானம் இது பண்ணுறாங்களா, 75,000 வருமானமாக. ஓகே, அவங்களுடைய வருமானம் 75,000. இதில் உணவுக்காக 30%, சேமிப்புக்காக 12%, இதர செலவுகள் 23, இதெல்லாம் செலவு பண்ணுறாங்க. இதில் கல்விக்காக அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, 12%. இந்த 12% வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இது மொத்தம் அப்படின்னா 100%. மொத்தம் 100%. ஓகே, 100% தான் இதுக்கான வேல்யூ கொடுத்துட்டான். 100% அவனுடைய வருமானம் என்ன, 75,000 கொடுத்துட்டான். இதில் கல்வியோட பர்சன்டேஜ் என்ன, 12%. இந்த 12% மட்டும் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? இப்போ இதை அப்படியே ஈக்குவேஷனை எழுதுங்க. ஈக்குவேஷனை எழுதலாமா? 100%, ஒட்டுமொத்தமாக 100%. இந்த 100%உடைய வேல்யூனா 75,000. ஓகேவா? 75,000 கொடுத்துட்டான் அவனே கொஷினில். இதில் கல்விக்கான பர்சன்டேஜ் மட்டும் தான் கேட்குறான். கல்விக்கான பர்சன்டேஜ் என்ன, 12. இதுக்கான ரூபாய் எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னு கேட்குறான். ஓகேவா? இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். 750 × 12 இது போட்டிங்கன்னா x = 9,000 அப்படின்ட்டு வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுறது மட்டும் தான், அந்த கொஷினை படித்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும் தான் டைமு. இந்த கொஷின்லாம் இந்தமாரி பாக்ஸ் மெத்தட் போட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? அடுத்த 187வது கொஷின் பாருங்கள். ஒருவருடைய மாத வருமானம் வந்து பார்த்தோன்னா 28,000. அவருடைய செலவினம் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய பொழுதுபோக்குக்காக செலவிடப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் தான், நீங்கள் போகிறதுனாலும் போடுங்க, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? 28,000ன்றது அவனுடைய வருமானமாக, மாத வருமானம். அதில் இந்தமாரி டயக்ராமில் கொடுத்துட்ருக்காங்க. 13% வாடகைக்கு, போக்குவரத்துக்கு 20%, சேமிப்புக்கு 15% கொடுத்துட்டான். இதில் பொழுதுபோக்குக்காக அவங்க 7% செலவு பண்ணுறாங்க. அந்த பொழுதுபோக்குக்கான விலை எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ 100ன்னு நம்ம என்ன வச்சுப்போம், 100ன்றத இந்த மாத வருமானத்தை வச்சுப்போம். 28,000 ஒட்டுமொத்தமான வருமானம். அதை பிரித்து செலவு பண்ணுறான். வாடகைக்கு இவ்வளோ செலவு பண்ணுறான், சேமிப்புக்கு இவ்வளோ செலவு பண்ணுறான், உணவுக்கு இவ்வளோ, போக்குவரத்துக்கு இவ்வளோன்னு இது பண்ணுறான். ஓகே, சேமிப்பு செலவு கிடையாது, செலவு போக சேமிப்பு. போக்குவரத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறான். ஓகேங்களா? இது போக பொழுதுபோக்குக்கு அவன் எவ்வளோ செலவு பண்ணுறான், அதுதான் கொஸ்டின். பொழுதுபோக்குக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான், 7% செலவு பண்ணுறான். அப்போ இந்த 7% கண்டுபிடிச்சாலே முடிஞ்சு போச்சு. 0 கேன்சல், 0 கேன்சல்.
280 × 7 இது போட்டிங்கன்னா 1960 வரும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் 188 கொஷின் 180 கொஷின் வந்து பார்த்தோன்னா 2011-2012க்கான உலக தேயிலை உற்பத்தியில் 5 நாடுகளின் பங்கு 5 நாடுகளுடைய பங்கு என்னன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அந்த 5 நாடுகளுடைய பேர் கொடுக்கல, பேருக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான், ஏபிசிடின்னு கொடுத்துட்டான். ஏபிசிடிஇ கொடுத்துட்டான். ஓகேவா? 5 நாடுகளுடைய பேருக்கு பதிலாக ஏபிசிடின்னு கொடுத்துட்டான். அந்த வட்டத்தின் மையத்தில் இ இருக்குது. அந்த ஈயோடைய வட்டக்கோணத்தின் இது என்ன டிகிரி என்னன்னு கேட்டிருக்கான், வட்ட கோணம் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ அதோடைய டிகிரியை கேட்டிருக்கான். ஓகேவா? இதுக்கு முன்னாடி எல்லாம் டிகிரி கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டான் ஒரு கொஸ்டினில். ஆனால் இது என்ன கொடுத்துட்டான், பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிகிரியை கேட்குறான். ஓகேங்களா? பாருங்கள், இது ஒட்டுமொத்தமாக இந்த வட்டம் எவ்வளோ இருக்கும், 360 டிகிரி இருக்கும். அதை நான் சொல்லிட்டேன் நான் இதுக்கு முன்னாடி. 360 டிகிரி தான் 100%. 360 டிகிரி தான் 100%னா ஈயோடைய பர்சன்டேஜ்னா ஈயோட பர்சன்டேஜ் 15%. ஓகே, ஈயோடைய பர்சன்டேஜ் இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ் இந்த சைடு டிகிரி. ஓகேவா? ஈயோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, 15. அந்த ஈயோடைய வட்டக்கோணத்தை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஈயோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 15%. இதை போட்டால் நம்ம ஆன்சர் வந்துடும். இந்த 0 கேன்சல். இதை 2 டைம்ஸ் 5 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 3 டைம்ஸு. 2 டேபிள் ஸ்ட்ரைட்டிங்னா அடிச்சிங்கன்னா 18 3 சார் 54 டிகிரி. 54 டிகிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? இது வந்து ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிகிரியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் டிகிரி கொடுத்துட்டு பர்சன்டேஜாக மாற்ற சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த டோட்டல் வேல்யூ 360ன்னு தெரிஞ்சிட்டாலே இந்த இந்தமாரி சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கடுத்தது 189 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சம் தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த சம் தான் இது 189. அதுக்கடுத்தது 190 சம் பாருங்கள். கீழே உள்ள வட்ட விளக்கு வரைபடமானது ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்ற அல்லது மற்றும் பெறாத ஆண்கள் அன்று பெண்களை குறிக்கிறது. ஓகே, ஒரு நகரத்துடைய கல்வி அறிவு பெற்றவங்களும் கல்வி அறிவு பெறாத ஆண்கள் பெண்கள் அவங்கள வந்து பார்த்தோன்னா குறிக்குதான். இதில் என்ன கொஸ்டினாக கேட்டிருக்கான் அப்படின்ட்டு பாருங்கள். என்ன கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை நபர்கள்? கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் மற்றும் கல்வியறிவு பெற்ற பெண்கள் இவங்க 2 பேருக்கான வித்தியாசம் எத்தனை நபர்கள்? அதுதான் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினை கேட்குறான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டயக்ராமை ஜூம் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்கான்னு நல்லா பாருங்கள். இந்த பாருங்கள், கல்வி அறிவு பெறாத ஆண்கள், கல்வி அறிவு பெறாத ஆண்களுடைய சதவீதத்தை 8% கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் கல்வி அறிவு பெறாத பெண்கள், கல்வியறிவு பெறாத பெண்களை 8% கொடுத்துட்டான். கல்வியறிவு பெறாத ஆண்கள் வந்து பார்த்தோன்னா 24%. இது ரெண்டும் கல்வியறிவு பெறாதவங்க. ஓகேவா? கல்வியறிவு பெற்ற ஆண்கள் வந்து பார்த்தோன்னா 35%, கல்வியறிவு பெற்ற பெண்கள் வந்து பார்த்தோன்னா 33%. ஓகேவா? இது ரெண்டும் கல்வியறிவு பெற்றவங்க. கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, கல்வியறிவு பெற்ற பெண்களுக்கான வித்தியாசத்தை தான் கேட்டிருக்கான். இது ஏன் இந்த 4 டேட்டா கொடுத்துருக்கான்னா, நீங்கள் கொஸ்டின் எடுத்தோடனே இந்த கல்வியறிவு பெறாதவங்க கூட டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிச்சி போடுவீங்க. இதில் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா இந்தமாரி தெளிவாக நம்மளை குழப்புற மாரி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நம்ம குழம்பவே கூடாது. கல்வியறிவு பெற்ற ஆண்கள் பெண்களுடைய டிஃப்ரென்ஸை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போது கல்வியறிவு பெற்ற பெண்கள் எவ்வளோ, 33%. கல்வியறிவு பெற்ற ஆண்களுடைய சதவீதம் 35. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கொஷின் பாருங்கள், கல்வியறிவு பெற்ற ஆண்களும் கல்வியறிவு பெற்ற பெண்களும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா எத்தனை நபர்கள் அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. மொத்த நபர்கள்னு அவனே மென்ஷன் பண்ணிட்டான். மொத்த நபர்கள் 2,50,000. மொத்த நபர்கள் வந்து பார்த்தோன்னா 2,50,000. ஓகேவா? அப்போ 2,50,000 100 இருக்கணும். ஓகே, 100% இருக்கணும். இதில் கல்வியறிவு பெற்ற பெண்கள் 33%, கல்வியறிவு பெற்ற ஆண்கள் 35%. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை தான் கேட்குறான். அப்போது 35% மைனஸ் 33% கல்வியறிவு பெற்ற பெண்களுடைய பர்சன்டேஜ். ஓகேவா?
அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2% வரும். இந்த 2% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 5000. ஓகேவா? உங்களுக்கு கொஷின் நல்லா புரியுதுங்களா? கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கான வித்தியாசத்தை எவ்வளோ அந்த நகரத்தில் ஒட்டுமொத்தமாக 2,50,000 நபர்கள் வாழ்கிறாங்க. அதில் கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் எவ்வளோ சதவீதம் கொடுத்துட்டான், கல்வி அறிவு பெற்ற பெண்களுடைய சதவீதத்தை எவ்வளோன்னு கொடுத்துட்டான். இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டினை கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் வேல்யூவும் கொடுத்துட்டான். அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிங்கனாலே இந்த சம் ஓவர். ஓகேங்களா? இது புரியலனா ஒரு டைம் 2 டைம் வீடியோ பாருங்கள், ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் எந்த ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே எக்ஸாம் ஹாலில் ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? 191வது சம்மு ரூபாய் 9,000 ரூபாய் 9,000 மாத சம்பளத்தில் நடுவர் கீழ்கண்டவாறு செலவு செய்தால் அவர் உணவிற்காக செலவிடும் சதவீதமானது என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒருவர் வந்து பார்த்தோன்னா மாத சம்பளம் எவ்வளோவா, 9,000. 9,000 நடுவர் கீழ்கண்டவாறு செலவு செய்கிறாரு. அதில் உணவிற்காக அவங்க எவ்வளோ செலவு செய்வாங்க, உணவுக்காக அவங்க எவ்வளோ செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அதை பர்சன்டேஜாக மாற்றுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு வட்டத்தில் 360 டிகிரி. ஒரு வட்டத்துக்கு எவ்வளோ டிகிரி, 360 டிகிரி. ஓகேவா? இப்போது அந்த வட்டம் வந்து பார்த்தோன்னா எத்தனை சதவீதம், 100%. இந்த 100% தான் 360 டிகிரினா இதில் உணவுக்காக அவங்க எவ்வளோ செலவிட்றாங்கன்னா 144. ஓகேவா? 144 டிகிரி செலவிட்றாங்க. இது கண்டுபிடிச்சாலே உணவுக்காக செலவிடும் சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாத சம்பளமும் இங்கே இந்த கொஷனில் தேவையே கிடையாது. அவன் செலவு எதுவுமே ரூபாய் எதுவும் கேட்கவே இல்லை, பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 100%, 360 100%ன்னு வச்சு 144 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். இந்த 140 இந்த உணவிற்காக செலவிடும் டிகிரி. ஓகேவா? அந்த டிகிரியை பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இதெல்லாம் பர்சன்டேஜ் சைடு, இதெல்லாம் டிகிரி சைடு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை அடித்து போடுங்க. 0க்கு 0 கேன்சல். இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 18 டைம்ஸு, இது 72 டைம்ஸு. இது 2 டேபிள் மறுபடியும் அடிச்சிங்கன்னா 9 டைம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 6 டைம்ஸு. 9 4s are 36. இப்போது x ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4 × 10 40%. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். அடுத்து 192 சம். ஓகேங்களா? பர்சன்டேஜில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சம். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரே ஓவர். ஓகேங்களா? கீழே உள்ள செவ்வக வரைபடத்தை பயன்படுத்தி கேட்கப்படும் வினாவிற்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துட்டான். ஒரு நிறுவனத்தின் உர உற்பத்தி வந்து பார்த்தோன்னா 10,000 டன்னா. ஒரு நிறுவனம் இருக்குதான், அது உரம் உற்பத்தி பண்ணுறாங்களாம். அதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா, 10,000 டன் உற்பத்தி பண்ணுறாங்களாம். அது ஆண்டு வாரியாக இது பண்ணியிருக்காங்க. ஓகே, 10,000 டன் உற்பத்தி பண்ணுறாங்க ஆண்டு. இந்த பாருங்கள், இது எல்லாம் சதவீதம் சைடு, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆண்டு சைடு. 1927 1998 ஆண்டு உர உற்பத்தி குறைவானதின் சதவீதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் சதவீதம் சைடு, இதெல்லாம் ஆண்டுகள் சைடு. ஓகேவா? இந்த பாருங்கள், 1995 25% இதுவாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் 1996 இது எவ்வளோ இருந்தது, 40% இருந்திருக்கு. அவன் கொஷின் என்ன கேட்குறான், 1997 1998. இந்த 1997 வந்து பார்த்தோன்னா 60% இருக்குது. இதில் 1998 எவ்வளோ இருக்குது, 45% குறைஞ்சிட்ருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கான எவ்வளோ குறைஞ்சிருக்குது அப்படின்றது தான் இந்த ஆல்ரெடி சதவீதம் தான். ஆனால் வந்து பார்த்தோன்னா இதையே வந்து பார்த்தோன்னா சதவீதமாக மாற்றுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 1997 1998 சதவீதமாக மாற்றுங்க, அது எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்றத சதவீதமாக மாற்றுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் 100 நம்ம என்ன எடுத்துப்போம், ஃபஸ்ட்டு இங்கே என்ன வேல்யூவை வச்சு டிஃப்ரெண்ட் பண்ண போகிறோமோ அதுதான் 100ன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன வேல்யூவை நம்ம வச்சு, இங்கே என்ன நம்பர் வச்சு டிஃப்ரெண்ட் பண்ண போகிறோமோ அதுதான் வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுப்போம் இல்லையா? இப்போ 1997 தான் 1998 எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்போது 1997 வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா 100ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதோடைய வேல்யூன்னா 60%. 60% தான் 100ன்னு வச்சுக்க போகிறோம்.
எவ்வளோ குறைஞ்சிருக்குது 60லேருந்து 1998ல் 45 ஓகேவா. இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வருது 15ன்னு வருது ஓகே. 15% குறைஞ்சிருக்குது. இந்த 15% எவ்வளோ சதவீதம் குறைப்பு சதவீதம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. இதை 60ன்றத 100ஆக வச்சிங்கன்னா இந்த 15 குறைஞ்சிருக்குது இல்லை, இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 0 கேன்சல். இந்த தேர்ட் டேபிள் வச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. 2 டேபிள் மறுபடியும் வச்சிங்கன்னா 5 டைம்ஸ் ஓகேவா. இங்கே 5 இங்கே 5 இருக்குது, ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் படிச்சிங்கன்னா x = 25%. இந்த கொஷின் புரியுதுங்களா நல்லா? எதுவும் குழம்புலல்ல இது. ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு நிறுவனத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க, 10,000 டன்களில் உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ ஆகிட்டே இருக்கான். இதில் 1997லேருந்து 1998 வரைக்கும் எவ்வளோ குறைதான் 60லேருந்து 45 ஓகே. 60லேருந்து 45 டன்னாக குறைதான். 1997 60 டன் இதுவாக இருக்குது, 1998 45 டன்னாக உற்பத்தி ஆகிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ குறைஞ்சிருக்குது அப்படின்றது தான் சதவீதமாக மாற்றுங்க. இது ஆல்ரெடி சதவீதம் தான், சதவீதம் கொடுத்துட்டான், வருஷத்தோடைய சதவீதத்தை கொடுத்துட்டான். ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ சதவீதம் ஆகுதுன்றத, இந்த வருஷத்தில் எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்றத சதவீதமாக மாற்றுங்கன்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா. அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஜஸ்ட் அந்த பாக்ஸ் மெத்தடில் போடுங்க. நீங்கள் என்ன 2% கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதீங்க, நான் அதுக்கும் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போது இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்ன, 15%. இந்த 15% கண்டுபிடிச்சா போதும். இப்போ அதை அப்படியே பாக்ஸ் மெத்தடில் எப்படி எழுதுவோம், இந்த 60ன்றத 100ஆக வச்சுக்கிட்டு அந்த 15% என்ன எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சதவீதமாக போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. அதை அடித்து போட்டிங்கனாலே புரியுதுங்களா. இந்த வீடியோ புரியலனா ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள் ஓகேங்களா. இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இது வரைக்கும் வந்த புக் சம்ஸு அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டது எல்லா சம்ஸும் வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒவ்வொரு வீடியோவாக வந்துகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கு அப்புறம் எல்சிஎம்மோ இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸோ வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா கண்டினியூவாக பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஒவ்வொரு சம்ஸையும் போட்டு பாருங்கள், கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வருதா ஆன்சருன்னு செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. நன்றி.